Welcome dear friends to my video lecture on general knowledge for TRB examination. TRB general knowledge from 231 onwards. Already I have given 1 to 230. So many of you have watched that. Thank you very much for your great support you are rendering to me so that it becomes a boost to me to prepare more and more for you. So kindly subscribe, suggest, எல்லாம் செய்யுங்க, சஜஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருக்கும். மேலும் நிறைய வீடியோஸ் போடணும். அடுத்து வந்து எஜுகேஷனுக்கு தொடங்க இருக்கிறேன். இந்த ஃபைனல் டச் இருக்கிறது, அதை முடித்து விட்டு உங்களுக்கு அதையும் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின், இப்போ ஜிஆர் கொடுக்குற மாதிரி ஜிகே கொடுக்குற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு எஜுகேஷனில் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஒருவேளை இன்று சாயங்காலமே கூட நான் தொடங்குவேன் என்று நினைக்கின்றேன். Most welcome to watch all my videos and benefit out of that. I'm sure you will be gaining a lot of knowledge in view of the TRB education or TRB general knowledge questions. So thank you very much for your presence. Let us straight away enter into the topic. Which article of the Constitution provides for national emergency? சட்டசபையிட்ட எந்த கட்டுரை, கட்டுரைன்ட்டு கட்டுரைன்னு நம்ம வெளிவச்சிருக்கோம். ஆர்டிக்கல் என்பது அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு. எந்த அரசியலமைப்புடைய பிரிவு தேசிய அவசர நிலையை வழங்குகிறது? அது ஆர்டிக்கல் 352 மனதிலே வைத்துக்கொண்டு சிலதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆக வேறு வழி இல்லை. நேஷ்னல் எமர்ஜென்சியை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் வந்து 352. இதன் கீழ் தான் இந்த 352 கீழ் உள்ள இந்த ஆர்டிக்கிள் போராட்டம், வெளிநாட்டு படையெடுப்பு அல்லது ஆயுத கிளர்ச்சி போன்ற சந்தர்ப்பங்களில் குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்த சமயத்தில் தான் தேசிய, அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடியதை அறிவிக்கிறது இந்த 352 ஆர்டிக்கிளின் படி. நன்றாக புரிந்து கொள்ளும். இதெல்லாம் ரொம்ப அருமையான கேள்விகளாக இருக்கும் நிச்சயமாக. அடுத்து, டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி சஸ்பெண்டட்? நேஷ்னல் எமர்ஜென்சி வந்துட்டால் எந்தெந்த அடிப்படை உரிமைகள்லாம் பறிபோயிடும், அதெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க அப்படிங்கிற கேள்வி. ஸோ தேசிய அவசர நிலையின் போது எந்த அடிப்படை உரிமைகள் நிறுத்தப்படும் அப்படின்னா ஆர்டிக்கல் 19. இந்த ஆர்டிக்கல் 19ங்கிறது வந்து என்ன அப்படின்னா பேச்சுரிமை, எழுத்துரிமை, இந்த வெளிப்பாட்டு சுதந்திரம், இது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும் நேஷ்னல் எமர்ஜென்சி வரும்போது. ஸோ தேசிய அவசர நிலையின் போது தானாகவே இவையெல்லாம் நிறுத்தப்படும். ஆனால் ஆர்டிக்கல் 21 அரசியல் பிரிவு சாசன அந்த பிரிவு 21 வாழ்வதற்கான உரிமை எந்த வித நிலையிலும் நிறுத்தப்பட முடியாது. அது கண்டிப்பாக அது இருக்கும். ஆனால் பேச்சுரிமை, எழுத்துரிமை, இந்த சுதந்திரம்லாம் இருக்காது. 19, இந்த ஆர்டிக்கல் 19ங்கிறது நிச்சயமாக இருக்காது நேஷ்னல் எமர்ஜென்சி வருகின்ற பொழுது. விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு கம் அண்டர் பிரசிடென்ட்ஸ் ரூல்? இந்தியாவில் முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப். 1951 356வது ஆர்டிக்கலின் படி, அந்த அரசியல் பிரிவு, அரசியல் சாசன பிரிவின் படி 356 படி பஞ்சாப் மாநிலத்தில் முதலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. விச் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டிக்ளேர்ட் த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் எமர்ஜென்சி? எந்த இந்திய பிரதமர் முதல் தேசிய அவசர நிலையை அறிவித்தார் அப்படின்னா நமக்கு தெரியும், ஜவஹர்லால் நேரு. பல பேர் சொல்லுவாங்க இந்திரா காந்தி முதல் முறையாக அறிவித்தார்கள் என்று. இல்லை, 1951 பஞ்சாபுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் எமர்ஜென்சி வாஸ் டிக்ளேர்டு. அதாவது தேசிய அவசர நிலை வந்து எப்போ வந்து டிக்ளேர் செய்யப்பட்டதுன்னா 1962 இந்தியா சைனா போர் சமயத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து அதை செய்தார். த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் எமர்ஜென்சி வாஸ் டிக்ளேர்டு இன் 1962 டூரிங் தி இந்தியா சைனா வார் அண்டர் ஜவஹர்லால் நேரு. அப்கோர்ஸ் முதல் தேசிய அவசர நிலை நேஷ்னல் எமர்ஜென்சிங்கிறது 1962 இந்தியா சீனா போரின் போது ஜவஹர்லால் நேரு தலைமையில் அறிவிக்கப்பட்டது. த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மாடிஃபைடு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பை என்ஷூரிங் அப்ரூவல் பை விச் பாடி? இந்த 44வது திருத்த சட்டம் வந்து எந்த அமைப்பின் அனுமதி மூலம் அவசர நிலை விதிகளை மாற்றியது? ஏற்கனவே அவசர நிலை விதிகள் இருந்தது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட திருத்த சட்டத்தின் மூலமாக சிலவற்றை மாற்றி அமைத்தார்கள். அது எந்த பாடி அதை செய்ய முடியும்? அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்பின்படி எந்த அமைப்பு வந்து இதுக்கு வந்து அனுமதி தர முடியும்? அதான் கேள்வி.
44வது திருத்தச் சட்டம் எந்த அமைப்பின் அனுமதி மூலம் அவசரநிலை விதிகளை மாற்றியது? அது லோக்சபா, மக்களவை. The 44th Amendment Act 1978 required a national emergency to be approved by the Lok Sabha within 1 month. 44வது திருத்தச் சட்டம் என்பது 1978 தேசிய அவசர நிலைக்கு ஒரு மாதத்திற்குள் மக்களவையுடைய அங்கீகாரம் கட்டாயமாகும் என நிர்ணயித்து, அதாவது கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கணும் பார்லிமெண்ட்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி இந்த 44வது திருத்தச் சட்டம் 1978 இது கொண்டு வரப்பட்டது. அது சொல்லியது. அடுத்து, which amendment added the provision for financial emergency in India? Financial emergency or financial emergency. இந்தியாவில் நிதி அவசர நிலை விதியை சேர்ந்த திருத்தச் சட்டம் எது? அதை சேர்ந்த திருத்தச் சட்டம் மாற்றி அமைச்சாங்களா அப்படின்னா none of the above. எந்த திருத்தச் சட்டமும் இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நிதி அவசர நிலைக்கு இல்லை. என்ன காரணம்னா ஆர்டிகல் 360 இட் வாஸ் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அண்ட் வாஸ் நாட் ஆடட் பை எனி அமெண்ட்மெண்ட். இந்திய அரசியலமைப்பின்படி முதன்முதலில் சேர்க்கப்பட்டுள்ள 360வது ஆர்டிக்கல் அந்த அரசியலமைப்பு பிரிவு நிதி அவசர நிலையை சொல்லுகிறது. இதில் எந்த திருத்தமும் இதில் சேர்க்கப்படலை. அது ரொம்ப நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்டிக்கல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு எந்த திருத்தமும் இல்லை, அது அப்படியே இருக்குது. இது வரைக்கும் அது வரவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அது ஒரு தடவை கூட அது இந்த நிதி அந்த மாதிரியான ஒரு நிதி நெருக்கடி ஏற்பட்டதில்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து, which amendment introduced the right to information act RTA? எந்த திருத்தச் சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது? 42, 73, 97 எது அப்படின்னா none of the above. The right to information act 2005 was enacted by the parliament not through a constitutional amendment. 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. அதில் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தாலும் அது அமல்படுத்தப்படவில்லை. நன்றாக புரிந்து கொள்வோம். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பார்லிமெண்ட்டினால் வந்ததே ஒழிய எந்த திருத்த சட்டமும் இதில் இல்லை. விச் அமெண்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் as a fundamental right? எந்த திருத்த சட்டம், அரசியல் பிரிவினுடைய அந்த திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை அடிப்படை உரிமையாக அமைத்தது? 73 இருக்குது, 86, 97, 101. 97th அமெண்ட்மெண்ட்டு தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கான அதை ரெகக்னைஸ் பண்ண அமெண்ட்மெண்ட் திருத்த சட்டம் 97 2011 செய்தாங்க. The 97th Amendment Act 2011 added cooperative societies under Article 19(1)(c) and Article 43(b), recognizing their importance. 97வது திருத்தச் சட்டம் 2011 கூட்டுறவு சங்கங்களை அரசியல் அமைப்பின் 11(1)(c) மற்றும் 43(b) அந்த பிரிவுகளிலே சேர்த்து, அரசியலமைப்பு பிரிவுகளிலே சேர்த்து அவற்றின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து. அதாவது 97th அமெண்ட்மெண்ட் கூட்டுறவு சங்கம்னா அந்த 97th அமெண்ட்மெண்ட்டுங்கிறதை மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். Which amendment made education a fundamental right for children aged 6 to 14 years? 6 to 14 வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றிய திருத்தச் சட்டம் எது? 42 இருக்குது, 73, 86, 44. எது சரியான இதுன்னா 86th அமெண்ட்மெண்ட் 2002 கொண்டு வந்த இந்த 86th அமெண்ட்மெண்ட் 86வது திருத்த சட்டம் தான் எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை ஒவ்வொருவருக்குடைய கல்வி அடிப்படை உரிமை இந்த நாட்டில் கொண்டு வந்தது இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 கொண்டு வந்தாங்க. ஸோ த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இன்சர்டட் ஆர்டிகல் 21A making education a fundamental right for children aged 6 to 14 years. அதனால் 21A ஆர்டிக்கல் நல்லா ஞாபகத்து வச்சுக்குவோம். அதில் தான் இந்த 86வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 86வது திருத்த சட்டம் 21A கட்டுப்பாட்டை சேர்த்து 6 to 14 வயது குழந்தைகளுக்கு ஸோ 86வது திருச்சட்டம் 21A கட்டுப்பாட்டை சேர்த்து 6 to 14 வயது குழந்தைகள் கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றியது. Which amendment curtailed the fundamental rights of citizens during emergency? அவசர நிலையின் போது குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்திய திருத்த சட்டம் எதுன்னா அது 42nd அமெண்ட்மெண்ட். அவசர நிலையின் போது குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்திய திருத்த சட்டம் 42nd அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். The 42nd Amendment Act 1976 also called the mini constitution
gave extensive powers to the government, including restrictions on fundamental rights during an emergency. 42வது திருத்தச் சட்டம் 1976 சிறு அரசியல் சட்டம் என்று அழைக்கப்படும். அரசுக்கு மிகுந்த அதிகாரங்களை இது வழங்கியது. அதில் அவசர நிலையில் அடிப்படை உரிமைகளுக்கு கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டன. நம்ம ஏற்கனவே பற்றி சொன்னோம். பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாமே அந்த எமர்ஜென்சி நேரத்தில் வந்து அது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. Which Constitutional Amendment Act introduced the Goods and Services Act GST. சரக்கு மற்றும் சேவை வரியை அறிமுகப்படுத்தி அரசியல் சட்ட திருத்த சட்டம் எது? 100th Amendment, 122nd Amendment, 101st Amendment, 97th Amendment. அதாவது 101st Amendment 101வது திருத்த சட்டம் தான் இதை செய்தது. எது அப்படின்னு சொன்னால் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்டுக்கு அந்த அரசியல் சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது. அது எது அப்படின்னா 101வது அமெண்ட்மெண்ட், 101வது திருத்த சட்டம். த 101st Amendment Act 2016 introduced GST, replacing multiple indirect taxes with a single tax system. 101வது திருத்த சட்டம் 2014 பல மறைமுக வரிகளை அகற்றிவிட்டு ஒரே வரிமுறையான ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது. Which amendment lowered the voting age from 21 years to 18 years? 27 வயதிலிருந்து 18 வயதுக்கு ஓட்டு உரிமை வயதை குறைத்த அது அரசியலமைப்பு பிரிவு சட்டம் எது, திருத்த சட்டம் எது அப்படின்னா அது வந்து 61st Amendment. ஓட்டுரிமை வந்து 21 வயசுலேருந்து 18 வயசில் உள்ளவங்க ஓட்டு போடலாம். முதல்ல 21 வயசாக இருந்துச்சு, இப்போ 18 வயசில் உள்ளவங்களே ஓட்டு போடலான்னு சொன்னால் அந்த திருத்த சட்டம் எதுனா அது 61வது திருத்த சட்டம். த 61st Amendment Act 1988 reduced the voting age from 21 to 18, increasing youth participation in elections. 61வது திருத்த சட்டம் வாக்குச்சாவடி வயதை 21லிருந்து 18ஆக குறைத்தது. இளைய தலைமுறையினுடைய தேர்தல் பங்கேற்பை அது அதிகரித்தது. 243. Which amendment introduced the anti-defection law in India? Which amendment introduced the anti-defection law? அப்படின்னா என்னது? கட்சி தாவல் தடுப்பு சட்டம். அதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிறது கட்சி தாவல் தடுப்பு சட்டம். அது எந்த திருத்த சட்டத்தினால அது வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது 52வது அமெண்ட்மெண்ட். இந்த கட்சி தாவல் சட்டம் அப்படிங்கிறது 52வது திருத்த சட்டத்தினால கட்டுப்படுத்தப்பட்டது. தி 52nd Amendment Act 1985 எந்த ஆண்டு? 1985 added the 10th schedule which disqualifies elected members if they defect to another party. அடுத்த பார்ட்டிக்கு தாவுனா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தது அந்த 52வது திருத்த சட்டம் 1985. ஸோ 52வது திருத்த சட்டம் 1985 10வது அட்டவணையை சேர்த்தது. இது கட்சி தாவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை அவருடைய தகுதியை நீக்குகிறது. Which amendment granted constitutional status to பஞ்சாயத்து ராஜ் institutions? எந்த திருத்த சட்டம் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியல் சட்ட அந்தஸ்தை வழங்கியது? 42nd Amendment, 73rd Amendment, 86th Amendment, 97th Amendment. 73rd Amendment 73வது திருத்த சட்டம். The 73rd Amendment Act 1992 established Panchayat Raj as a decentralized local self-government system. 73வது திருத்த சட்டம் என்ன செய்தது? 1992 பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை உள்ளூர் தன்னாட்சி அமைப்பாக மாற்றியது. டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதிகார பரவல்னா என்ன? மேலிருந்து கீழே கிராமப்புறத்தில் உள்ளவர்களும் அந்த தன்னாட்சி அமைப்பாக அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற நிலையாக தான் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ த 73rd Amendment Act 1992 established Panchayat Raj as a decentralized local self-government system. Which amendment abolished the privy purses of the erstwhile princely states? அதாவது முந்தைய அரச குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட தனியுரிமை, அந்த பர்சனா பணம், அதை வந்து நீக்கியது எந்த திருத்த சட்டம்? விச் அமெண்ட்மெண்ட்? 24, 25, 26, 36 இருக்குது. அது வந்து 26வது அமெண்ட்மெண்ட். 26th திருத்த சட்டம். The 26th Amendment Act 1971 abolished the privy purses, ending financial privileges for princely rulers.
இந்த 26வது திருத்தச் சட்டம் 1971 தனியுரிமை பணத்தை குறித்து விட்டு அதாவது தனியுரிமை பணத்தை நீக்கியது. முந்தைய அரச குடும்பங்கள் வழங்கப்பட்ட நிதியுதவிகளை முடிவுக்கு கொண்டு வந்தது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் வித்தியாசமாக இருக்கும், பொதுவான அர்த்தத்தை பார்த்துக்கொள்ள. 26 திருத்தச் சட்டம் முந்தைய அரசுகளுக்கு வழங்கப்பட்ட அந்த தனியுரிமை பணத்தை நிறுத்தியது, அவ்வளோதான். Which amendment made right to property a legal right instead of a fundamental right? அதாவது சொத்துரிமை அடிப்படை உரிமையாக முதல்ல கொண்டு வந்திருந்தாங்க. அப்படிலாம் தொடர்ந்து இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த டேக்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சொத்துரிமை வேணும் அப்படின்னா இப்போ டேக்ஸு கட்டியே அவங்கவுங்க ஏழையாகி போயிட்டாங்க அப்படின்னு தான் உண்மை. ஒருவேளை அதுதான் இங்கே கேட்குறாங்க. முதல்ல அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு, சொத்துரிமை அப்படின்றது. சொத்துரிமைன்னாக்க நிச்சயமாக எல்லாருக்கும் சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் இப்போ இருக்க மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை மாற்றினாங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட் அதை லீகல் ரைட்டாக மாற்றி விட்டு ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து அதை தூக்கிட்டாங்க. அடிப்படை உரிமையாக இருந்திருந்தால் நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ எந்த திருத்த சட்டம் சொத்துரிமையை அடிப்படை உரிமையில் சட்ட உரிமையாக மாற்றியதுன்னா அது 44th Amendment, 44வது திருத்த சட்டம். The 44th Amendment Act 1978 removed the right to property from fundamental rights and made it a legal right under Article 300A. நன்றாக புரிந்து கொள்ளும். இந்த 44வது திருத்த சட்டம் தான் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து அதை நீக்கியது. 300A அந்த ஆர்டிக்கல் அரசியலமைப்பு பிரிவின் கீழ் சட்ட உரிமையாக மற்றும் அதை மாற்றியது. அடிப்படை உரிமையை எடுத்துட்டாங்க அது. ஓகே. Which was the first state in India to come under president's rule? Which was the first state in India to come under president's rule? இந்தியாவில் முதல் முறையாக ஜனாதிபதி ஆட்சி அமுல்படுத்தப்பட்ட மாநிலம் எதுனா அது பஞ்சாப். Punjab was the first state where president's rule was imposed in 1951 under Article 356. 1951 ஆண்டில் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்திய அரசியலமைப்பின் 356ஆம் கட்டுப்பாடு அந்த ஆர்டிக்கலின் கீழ் அரசியலமைப்பு பிரிவின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் முதல் முறையாக அதிபதி ஆட்சி அல்லது ஜனாதிபதி ஆட்சி பிரசிடென்ஷியல் ரூல் அமல்படுத்தப்பட்டது. How long can president's rule be initially imposed in a state? ஒரு மாநிலத்தில் முதல் எவ்வளவு காலத்திற்கு இந்த ஜனாதிபதி ஆட்சி அமுல்படுத்தலாம்னா அது 6 மாதங்கள். ஆனால் 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு ஒரு ரூல் இருக்குது. ஸோ how long can president's rule be initially imposed in a state? எவ்வளவு காலத்திற்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படலாம்னா 6 மாதங்கள். So president's rule under Article 356 can be imposed for 6 months and extended up to 3 years with parliamentary approval. அரசியலமைப்பின் 356ஆம் ஆர்டிகளின்படி அந்த பிரிவின்படி ஒரு மாநிலத்தில் முதலில் 6 மாதங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தலாம். பாராளுமன்ற ஒப்புதல் இதை அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம். Which Indian Prime Minister declared the first national emergency? ஏற்கனவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் முதல் தேசிய அவசர நிலையை அறிவித்த பிரதமர் இந்த இந்திய சீன போரின் போது ஜவஹர்லால் நேரு இதை அறிவித்தார். ஏற்கனவே இது சொல்லியிருக்கோம், இருந்தாலும் திரும்பவும் தெரிஞ்சுக்கிறது தவறில்லை. So the first national emergency was declared in 1962 during the India-China war under Jawaharlal Nehru. 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா போரின் போது ஜவஹர்லால் நேரு தலைமையில் முதல் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. The 44th Amendment Act modified emergency provisions by ensuring approval by which body? திரும்பவும் இது வருதுன்னு நினைக்கிறேன், வெரி சாரி. பட் anyhow, repetition is the mother of success. ஸோ 44வது திருத்த சட்டம் அவசர நிலை விதிகளை எந்த அமைப்பின் ஒப்புதலுடன் மாறியது? நிச்சயமாக லோக்சபா. ஏற்கனவே பார்த்தோம், லோக்சபா 1 மாதத்திற்குள் லோக்சபாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெற வேண்டும். அதான் அதில் சொல்கிறோம். அதாவது இந்த 44வது திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவசர நிலை விதிகளை எந்த அமைப்பு ஒப்புதலுடன் மாற்றியது அப்படின்னா லோக்சபா. 1978ஆம் ஆண்டு 44வது திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட போது தேசிய அவசர நிலைக்கு லோக்சபாவுடைய ஒப்புதல் 1 மாதத்திற்கு பெறப்பட வேண்டும் என்று மாற்றம் செய்யப்பட்டது. Which amendment introduced the Right to Information Act? எந்த திருத்த சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது? 42nd Amendment, 73rd Amendment, 97th Amendment, none of the above. That is none of the above. The Right to Information Act is very sorry that it comes again. The Right to Information Act 2005 was enacted by the Parliament, not through a constitutional amendment.
2005ஆம் ஆண்டு தகவல் அறிவு உரிமை சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. அது எந்த ஒரு அரசியல் திருத்த சட்டத்தால் கொண்டு வரப்படவில்லை. Which amendment introduced reservations for economically weaker section? This is something new. EWS ன்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் எது? எந்த திருத்த சட்டம்? அரசியலமைப்பு திருத்த சட்டம். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினருக்கு EWS அப்படின்னா என்னது? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அவங்களுக்கு இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியதுன்னா அது 103வது அமெண்ட்மெண்ட். The 103rd amendment in the constitutions. The 103rd Amendment Act 2019 எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2019 introduced a 10% reservation for EWS in government jobs and educational institutions. 103வது திருத்த சட்டம் 2019 அரசு பணிகள் மற்றும் கல்வி நிலையங்களில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்கியது. Which amendment removed the right to property from fundamental rights? எந்த திருத்த சட்டம் சொத்து உரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கினா? 44th amendment. 44th Amendment Act 1978 moved the right to property from fundamental rights to a legal right under Article 300A. அது ஏற்கனவே சொல்லிட்டோம். Very sorry that it comes again. Which amendment abolished the Legislative Council of Tamil Nadu? இது something new. Which amendment abolished the Legislative Council of Tamil Nadu? That is 36th amendment. தமிழகத்துடைய சட்டமன்ற மேலவையை எந்த அமெண்ட்மெண்ட் நீக்கியதுன்னா 36வது திருத்த சட்டம் 1975 அதை நீக்கினாங்க. 36th Amendment Act 1975 abolished the Legislative Council of Tamil Nadu. At the same time made Sikkim a full-fledged state. சிக்கிமை வந்து முழு மாநில உரிமையோடு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக மாட்டேன், ஒரு முழு மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. 36வது திருத்த சட்டம். 2 விஷயம் நடந்தது. The 36th Amendment Act abolished the Legislative Council of Tamil Nadu and made Sikkim a full-fledged state. அது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி யூனியன் பிரதேசமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு இருந்தது. தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது 1975 36வது அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி. ஸோ 36வது திருத்த சட்டம் தமிழக சட்டமன்ற மேலவையை நீக்கி சிக்கிம் தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. Which article allows the suspension of fundamental rights during emergency? எந்த அரசியலமைப்பு பிரிவு அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்த அனுமதிக்கிறது? Article 19, Article 32, Article 359, Article 368. That is Article 359. அதாவது Article 359 allows the president to suspend fundamental rights except Articles 20 and 21 during a national emergency. இந்த தேசிய அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட போது குடியரசுத் தலைவர் அந்த அரசியலமைப்பு பிரிவு 359 கீழ் அடிப்படை உரிமைகளை 2 இதை மட்டும் விட்டுறாங்க. அதாவது 20 மற்றும் 21னா லைஃப் டு லிவ், ஐ மீன் ரைட் டு லிவ், ரைட் டு லிவ் அவர் லைஃப் செக்யூர்லி. அதுதான் வந்து இந்த கட்டுரை 20 மற்றும் 21. அதை தவிர்த்து மற்ற உரிமைகள்லாம் நிறுத்தி வைக்கிறது குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது தேசிய அவசர நிலை அந்த சமயத்தில். ரைட். விச் டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஹேஸ் நெவர் பீன் டிக்ளேர்ட் இன் இந்தியா? இந்தியாவில் எந்த வகையான அவசர நிலை இதுவரை அறிவிக்கப்படாதுன்னா அது நிதி அவசர நிலை. இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிங்கிறது இதுவரைக்கும் அதை வந்து வழங்கப்படவில்லை, இதுவரைக்கும் வழங்கலை. Though Article 360 provides for financial emergency, it has never been declared in India. இந்திய அரசியல் சட்டத்தில் 360வது பிரிவு நிதி அவசர நிலையை ஏற்படுத்துவதற்கான உரிமையை வழங்கினாலும் அது இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஸ்டேபிளாக இருக்கும், ஏதோ நம்ம வந்து கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிக்கிறாங்க மக்கள். அந்த வகையில் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல் நிதி நெருக்கடி நிலைமையே வரல. ஏன்னா ரொம்ப எளிமையாக வாழக்கூடிய ஒரு மக்களாக நம்ம இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை. Which was the longest period of president's rule in a state? எந்த மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி மிக நீண்ட காலம் செயல்பட்டது? லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் பிரசிடென்சி மற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பஞ்சாப் தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா பஞ்சாப் தான் அடிக்கடி நடந்திருக்கு. பஞ்சாப் 1987 Punjab was under presidential for 5 years, 1987 to 1992 due to insurgency. அதாவது
மாநில உட்பூசல் அல்லது உள்ளே ஏற்படக்கூடிய நெருக்கடியின் காரணமாக ஜனாதிபதி ஆட்சி நிறுவப்பட்டது. பஞ்சாப் மாநிலத்தில் கிளர்ச்சி உள்நாட்டு கிளர்ச்சி காரணமாக 1987 முதல் 1992 வரை 5 ஆண்டுகளுக்கு ஜனாதிபதி ஆட்சி செயல்படுத்த லாங்கஸ்ட் இயர்ஸ் 5 years in Punjab 1987 to 1992. Which committee recommended changes to emergency provisions after 1975? 1975 ஆண்டு அவசர நிலை பிறகு அவசர நிலை கட்டுப்பாடுகளில் மாற்றம் செய்ய எந்த குழு பரிந்துரை செய்தது? 1985 அவசர நிலை கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார். ஆனால் அதில் நிறையா வயலேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, நிறையா பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கு ஒரு கமிஷன் நியமித்தாங்க. அது எந்த கமிஷன் வந்து அதுக்கு பின்னால் சில கட்டுப்பாடுகள்லாம் விதித்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஷா கமிஷன், சர்க்காரியா கமிஷன், ராஜமன்னார் கமிஷன், நானாவதி. இதில் ஷா கமிஷன் தான் முக்கியமான விஷயம். இதுதான் வந்து இந்த அவசர கால நிலையை பற்றி ஆராய்ந்து அதில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தது 1975 அவசர நிலைக்கு பிறகு. ஷா ஆணை, த ஷா கமிஷன் investigated the excesses of the 1975 emergency and recommended reforms to emergency provisions. ஸோ 1977 ஆண்டில் ஷா ஆணை 1975 அவசர நிலையின் மிகை நடவடிக்கைகளை ஆய்வு செய்து அவசர நிலை விதிகளில் திருத்தங்களை பரிந்துரை செய்தது. மிசா சொல்லுவாங்க அதை. மிகை நடவடிக்கை அவசர நிலையினுடைய மோசமான நடவடிக்கைகளை ஆய்வு செய்து அவசர நிலை விதிகளில் திருத்தங்களை பரிந்துரை செய்தது. 1977 ஆண்டு ஷா ஆணையம் ரொம்ப நன்றாக புரிந்து கொள்ளும். 1975 எமர்ஜென்சி பின்னால் அதை பற்றி ஸ்டடி பண்ணி புதிய திருத்தங்களை கொண்டு வந்தது இந்த ஷா கமிஷன். Who has the authority to revoke a national emergency? தேசிய அவசர நிலை ரத்து செய்ய அதிகாரம் உள்ளவர் யார்? யாருன்னா நிச்சயமாக ஜனாதிபதி, பிரசிடென்ட். The president can revoke a national emergency under Article 352 based on cabinet recommendation. கொண்டு வர்றதும் அவர் தான், அதை நீக்கிறதும் அவர் தான். ஸோ அமைச்சர்களுடைய பரிந்துரை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அரசியல் சட்டத்தின் 352வது அரசியலமைப்பு பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை ரத்து செய்யலாம். 352வது ஆர்டிகிளின்படி. விச் அமெண்ட்மெண்ட் கிராண்டட் ஸ்டேட்ஹுட் டு அருணாச்சல் பிரதேஷ்? எந்த திருத்த சட்டம் அருணாச்சல பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்தை வழங்கியதுன்னா 55th அமெண்ட்மெண்ட் 1986. 55வது திருத்த சட்டம் தான் 1986 அருணாச்சல பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்தை வழங்கியது. விச் அமெண்ட்மெண்ட் ரிமூவ் த ரிசர்வேஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் சீட்ஸ் இன் லோக்சபா? இது ரீசெண்டாக நடந்துச்சு. எந்த திருத்த சட்டம் லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியர் இடஒதுக்கீட்டை நிற்கிறது? அதுக்கு முன்னால் வந்து நாமினேஷன் எலெக்ஷனில் நிற்க தேவையில்லை, ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆளை கொண்டு போய் நல்ல மதிப்புமிக்க ஒருத்தரை வந்து நியமிப்பாங்க. ஆங்கிலோ இந்தியன் சீட்டுன்னா ரிசர்வேஷன் சீட்டுன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் இருப்பாங்க. அதை வந்து நீக்கிட்டாங்க. ஆங்கிலோ இந்திய இடஒதுக்கீட்டை 2019 நீக்கினாங்க 104வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில். த 104th அமெண்ட்மெண்ட் 2019 தான் இந்த இட் ரிமூவ் the reservation of Anglo-Indian seats in Lok Sabha. Which Prime Minister imposed the emergency in 1975? Of course, I already told you, Indira Gandhi. Of course, how many times has a national emergency been declared in India? இந்தியாவில் தேசிய அவசர நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளனா? 3 முறை. ரொம்ப முக்கியமான கேள்வி. தேசிய நேஷ்னல் எமர்ஜென்சி 3 தடவை இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கு. 1962, 1971, 1975. 3 times. So national emergency has been declared 3 times, 1962, 1971 and 1975. Which amendment inserted the words socialist and secular in the preamble? Socialist மற்றும் secular என்ற வார்த்தைகளை சேர்ப்பதற்கு எந்த திருத்த சட்டம் ஏற்பட்டது? எந்த திருத்த சட்டத்தினால் அது நிகழ்ந்தது அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் 42வது திருத்த சட்டம் 1976 தான் இந்த ஒரு ஆர்டிகல் 42வது அமெண்ட்மெண்ட்டின் படி இதை மாற்றுறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் 42வது திருத்த சட்டத்தின் வழியாக இந்த 2 வார்த்தைகள் உள்ளே கொண்டு வர்றாங்க. சோஷியலிஸ்ட் மற்றும் செக்குலர் அப்படிங்கிற வார்த்தைகளை சேர்க்குறாங்க. விச் ஆர்டிக்கல் அலோவ்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் எமர்ஜென்சி ப்ராக்ளமேஷன்ஸ்? எந்த அரசியலமைப்பு பிரிவு அவசர நிலை அறிவிப்புகளுக்கு நீதிமன்ற பரிசீலனை வழங்குகிறது?
அதான் அவசர நிலை வந்து அறிவிப்பாங்க அரசியல்வாதிகள், அஃப்கோர்ஸ். ஏன்னா பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ கேபினெட்டோ. ஏன்னா அதை வந்து மறுபரிசீலனை செய்வதற்கு அதிகாரம் முதல்ல எல்லாம் இல்லை நீதிமன்றத்துக்கு. ஆனால் அது பின்னால் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா ஆர்டிக்கல் 227 227 இந்த 2 பிரிவின் கீழ் வந்து அவங்க அவசர அறிவிப்பதற்கு நீதிமன்ற மறுபரிசீலனை வழங்குகிறது. ஆர்டிக்கல் 226 227 இதன் வழியாக அவசர நிலை அறிவிப்புகளை நீதிமன்றம் பரிசீலனை செய்ய முடியும். இந்த 2 ஆர்டிக்கல் வழியாக 226 227. ஸோ the articles 226 227 allow judicial review of emergency proclamations. Who was the president of India during the 1975 emergency? Of course, who was the president, not the prime minister. Prime minister was Indira Gandhi, Sri Indira Gandhi, but president at that time was Baghruddin Ali Ahmed. 1975 ஆண்டு அவசர நிலை காலத்தில் இந்தியாவுடைய ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது. Which constitutional amendment restored the judicial review power of courts? எந்த அரசியல் திருத்த சட்டம் நீதிமன்றங்களுக்கு மறுபரிசீலனை அதிகாரத்தை மீண்டும் வழங்கின? 44th amendment 1978 44th திருத்த சட்டம் 1978. ஸோ விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரெஸ்டோர்டு ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் ஆஃப் கோர்ட்ஸ்? எந்த அரசியல் திருத்த சட்டம் நீதிமன்றங்களுக்கு மறுபரிசீலனை அதிகாரத்தை மீண்டும் வழங்கி? ஏன்னா முதல்ல கொடுத்தாங்க, அப்புறம் எடுத்தாங்க. அந்த 226 இப்போ சட்டப்பிரிவின் கீழ் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்தது. நீதிமன்றங்களுக்கு மறுபரிசீலனை செய்யக்கூடிய அதிகாரம் இருந்ததை திரும்ப எடுத்தாங்க. அப்புறம் 44th அமெண்ட்மெண்ட்டில் திரும்பவும் கொண்டு வந்தாங்க. ஏதாவது அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 44th அமெண்ட்மெண்ட் 1978 44வது திருத்த சட்டம் 1978 அதுதான் நீதிமன்றங்களுக்கு மறுபரிசீலனை அதிகாரத்தை மீண்டும் வழங்கியது. அப்படின்னா கொடுத்ததை எடுத்துகிட்டு அப்புறம் திரும்பவும் கொடுத்தாங்க இந்த 44வது அமெண்ட்மெண்ட் வழியாக. Which committee suggested federal changes after the 1975 emergency? 1975 அவசர நிலைக்கு பிறகு மத்திய மாநில உறவுகள் மாற்றங்களை பரிந்துரைத்த குழு எதுனா சர்க்காரியா கமிஷன். 1975க்கு பிறகு மத்திய மாநில உறவுகளில் மாற்றங்களை பரிந்துரைத்தது. Which amendment made it mandatory to hold elections for பஞ்சாயத்து ராஜ்? எந்த திருத்த சட்டம் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல்களை கட்டாயமாக்கியது? 73வது அமெண்ட்மெண்ட் 73வது திருத்த சட்டம் தான் இந்த பஞ்சாயத்து ராஜ், இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி அமைப்புகளை வந்து கண்டிப்பாக அது வந்து அந்த தேர்தல்கள் நடக்கணும்னு சொன்ன கட்டாயமாக்கிய அந்த அமெண்ட்மெண்ட் எதுனா இட்ஸ் 73rd. ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ. abundantly we will go for other questions after. So 40 questions we have finished, but you should not take too much time for this, because people also may get bored. That is why I am just giving you 30, 40, 50 like that, depending upon the time. So God bless you abundantly. Let us meet in other video lectures. We will just go on giving new videos for GK. At the same time, we will be having videos for education also. That is net education as well as TRB education simultaneously we will be having. We will be giving descriptive answers, everything we will start giving. Maybe today I would like to give objective types, objective type questions. Slowly just we will build on it. Thank you very much. God bless you abundantly. Kindly subscribe. I have got a new channel for English alone. So kindly subscribe. The new channels normally will develop very slowly. But if you have, the willpower, if you have the mind, generosity, you can do it so also. So whoever is here, you can just subscribe there also. You can just see English videos. Because some people ask only for English, especially Northeast. Some of my friends are there and they want English videos. If it is mixed with the Tamil, they find it difficult to understand. அதனால ஆங்கில வீடியோக்கள் தனியாக போட்டுருக்கேன். அதனால் ஆங்கில வீடியோக்களை பார்க்க விரும்புபவர்கள் அந்த சேனல் ஜேசு நெட்டுன்னு இருக்கும், JESUNET. இப்போ இருக்கிறது வந்து ஜேசு ஈஸி, அது வந்து ஜேசு நெட். அதனால் தயவுசெய்து அந்த வித்தியாசங்களை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறுவீர்கள். நிறைய வீடியோக்கள், ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்குது சொல்கிறது. இந்த நெட்டுக்கு, டிஆர்பிக்கு, பல பாடங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்குது. அதை நேரம் நமக்கு பத்த மாட்டேங்குது, அதுதான் உண்மை. அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சீராக நான் கொடுத்து வருகின்றேன். ஏன்னா இப்போ நேரம் நிறைய இருக்குது டிஆர்பிக்கு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தயார் செய்ய நான் ஆசைப்படுகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். At least some of you are supporting me.
Some around 100 to 150 people are regularly watching my videos. You are supporting me. Thank you very much for your kind presence. God bless you abundantly. May God bless you for your great success.